ரொம்ப சிம்பிளா உருளைக்கிழங்க வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இது வந்து நீங்க சப்பாத்தி, பூரி, சாதத்துல கூட லைட்டா பெசஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய தேவையான பொருட்கள். வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப். நறுக்கிய தக்காளி 1. நறுக்கிய வெங்காயம் 1. பச்சை மிளகாய் 2. காய்ந்த வெந்தய கீரை இலை 1 டேபிள் ஸ்பூன். தனியா பொடி 1 டீஸ்பூன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன். ஓமம் 1/2 டீஸ்பூன். எண்ணெய் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. உருளைக்கிழங்கு கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு போனாம ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப பெரிய நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன். நீங்க வந்து சேப்பங்கிழங்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அத கூட நல்லா குழையாம வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அத சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். தமிழ் நியூ இயர்க்கு வந்து எல்லாருமே வந்து நாங்க பண்ணி காமிச்ச கேரட் ஜவ்வரிசி பாயசம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பாயசம் 2மே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிற ஃபீட்பேக் குடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நெறைய ரெசிபீஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் வந்து நம்மளுடைய ரசிக்க ருசிக்கல வந்துட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நெறைய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா, அவல் அடை கூட நெறைய பேர் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப எண்ணெய் காஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, தாளிக்கிறதுக்கு இதுக்கு லைட்டா வந்து ஓமம் சேர்க்க போறோம். வேற எதுவுமே கிடையாது. சீரகம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓமம் தான் நம்ம தாளிக்க போறோம். ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓமம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து நெறைய சேர்த்துறாதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 1/2லேருந்து 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நெறைய சேர்த்தீங்கன்னா வாசனை வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க போதும். ஜஸ்ட் அது பொரியட்டும். இப்போ ஓமம் சேர்க்கல அப்படின்னா நீங்க வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா வந்து பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வெங்காயம் போடுவோம். இது கூடவே அதே மாதிரி காரத்துக்கு பச்சை மிளகா தான். 2 பச்சை மிளகா நான் எடுத்து வச்சிருக்கேன். காரம் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால. உங்களுக்கு காரம் வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டா கண்ணாடி மாரி வதங்கணும். வதங்கட்டும். நம்ம வந்து வரமிளகா பொடியும் சேர்க்க போறோம். பட் அந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா? அது காரத்துக்கு தகுந்த மாரி கொஞ்சமா சேர்க்க போறோம். அவ்வளவுதான். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நல்லா வேக வச்சு கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கு. பாருங்க வெங்காயம் வந்து இந்த மாரி கண்ணாடி மாரி இருக்கணும். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்தேன். தக்காளி வந்து கொஞ்சம் பெருசா வெங்காயத்தை விட ஒரே ஒரு சைஸ் பெருசா தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்ப இதுல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். ஸோ வாசனை எல்லாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலா இந்த கிரேவிக்கு என்ன உப்போ தேவையான உப்பை நம்ம இப்பவே சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வதங்கட்டும். தக்காளி வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. மூடி வச்சு திறந்து பார்க்கலாம். இப்ப இது கூடவே வந்து நம்ம காரம் சேர்த்துலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சமா வரமிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். தனியா பொடி ஒரு 3/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி. அவ்வளவுதான். இதுக்கு மசாலாலாம் ரொம்ப கம்மி தான். நீங்க ஓமம் தாளிச்சு கொட்டி பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகணும். மிளகா பொடியோட பச்சை வாசனை போக வதங்கட்டும். பாருங்க இதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்குது. வதங்கட்டும். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கையும் போட்டு நல்ல ஒரு கொதி விட்டுருவோம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கலாம்.
மூடி வச்சுட்டோம். அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நான் சொன்ன மாரி, நீங்க ஓமம் தாளிச்சு கொட்டி பண்றதா இருந்தா, ஒண்ணு உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். அப்படி இல்லன்னா, சேப்பங்கிழங்கு சேர்க்கலாம். இல்ல ஓமம் தாளிக்க போறதில்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சீரகம் மட்டும் தாளிச்சுட்டு, நீங்க வந்து எந்த காய் வேணாலும் பரவால்ல. காலிஃப்ளவர் என்ன பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டும் நீங்க பண்ணலாம். இல்ல காலிஃப்ளவர் மட்டும் போட்டும் பண்ணலாம். கொடை மிளகாய சேர்த்து பண்ணீங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து சீரகம் மட்டும் தாளிச்சு பண்றதா இருந்தா, இதே சேம் இன்கிரீடியன்ட்ல இது மாரி பண்ணலாம். ஓமம் தாளிக்கிறதா இருந்தா மட்டும் வெறும் உருளைக்கிழங்கும், சேப்பங்கிழங்கும் மட்டும் போட்டு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். டிஃபரெண்ட்டா இருக்கும். அதே மாதிரி ஓமம் தாளிக்கும்போது நெறைய போட்டுறாதீங்க. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. சும்மா ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் போட்டா போதும் தாளிக்கிறதுக்கு. அது பொரிஞ்சு வரும்போது அந்த வாசனையே நல்லாருக்கும். அந்த அளவுக்கு போட்டாலே போதும். ரொம்ப போட்டுறாதீங்க. அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து நீங்க சப்பாத்திக்குலாம் தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நல்லா சாஃப்ட்டா சப்பாத்தி பண்ணிட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். இப்ப இது சேர்ந்து கொதிச்சு வரட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப இது நல்லா கொதிச்சிருக்கும். பாத்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி ரெடி. கிரேவியா இருக்காது. செமி சாலிடா பண்ணியிருக்கோம் நம்ம. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். காஞ்ச வெந்தயக்கீரை இலையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். வேணும்னா லாஸ்ட்டா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இருந்தா விட்டுக்கலாம். இல்லைனாலும் பரவால்ல. இப்ப இத சர்வ் பண்ணிடலாம்.